சிவனடியார்க்கு செய்யும் சேவை, சிவபெருமானுக்கே செய்யும் பூஜை. சோழ தேசத்தின் செழிப்பான நகரமான பழையாறையில் வணிகர் குலத்தில் பிறந்தவர் அமர்நீதி நாயனார். அவரிடம் இருந்த அளவில்லா செல்வத்தை தமக்காக சேர்க்காமல் சிவபெருமானின் அடியார்களுக்கு சேவை செய்தார். உணவு அளிப்பதும், உடை வழங்குவதும், கோவணம் தானம் செய்வது என பல வழிகளில் சிவனடியார்களுக்கு அன்புடன் சேவை செய்தார். இதற்காக திருநல்லூரில் அவர் ஒரு மடம் கட்டினார். திருவிழா நாட்களில் அந்த மடம் சிவபக்தர்களால் நிரம்பி வழிந்தது. அடியார்களின் திருப்தியே அமர்நீதியாரின் ஆனந்தமாக இருந்தது. ஒரு நாள் சிவபெருமான் ஒரு அந்தண பிரம்மச்சாரி வடிவில் அமர்நீதியாரின் பக்தியை உலகறிய சோதிக்க வந்தார். கையில் ஒரு தண்டு, அதில் கட்டப்பட்டிருந்த 2 கோவணங்கள், திருநீற்றுப்பை, தர்ப்பை, எளிமையான கோவண ஆடையுடன் அவர் திருநல்லூரில் உள்ள மடத்திற்கு வந்தார். அவரை கண்ட அமர்நீதியார் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றார். அடியேனின் மடத்தில் தங்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டார். பிரம்மச்சாரியாரும் சிரித்தபடி சம்மதித்தார். பிறகு அவர் கூறினார், நான் காவிரியில் நீராடிச் சென்று வருகிறேன். மழை வந்தால் இந்த கோவணம் நனைந்துவிடக்கூடாது. இதனை பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்று கூறி தண்டில் இருந்த ஒரு கோவணத்தை அவிழ்த்து அமர்நீதியாரிடம் கொடுத்தார். அமர்நீதியாரும் அதை மிகுந்த கவனத்துடன் தனியே ஒரு இடத்தில் வைத்தார். அந்த நேரத்தில் சிவபெருமான் தமது திருவிளையாடலை ஆரம்பித்தார். அந்த கோவணம் மறைந்து போயிற்று. சிறிது நேரத்தில் மழையில் நனைந்தபடி பிரம்மச்சாரியார் திரும்பி வந்தார். நான் கொடுத்த கோவணத்தை கொண்டு வாருங்கள் என்றார். அமர்நீதியார் அதனை எடுக்கச் சென்றார். ஆனால் வைத்த இடத்தில் கோவணம் இல்லை. அவர் பதறிப்போனார். மடம் முழுவதும் தேடினார். எங்கும் கிடைக்கவில்லை. மிகுந்த கவலையுடன் புதிய கோவணம் ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து, சுவாமி, அறியாமல் ஒரு பிழை நடந்துவிட்டது. தயவு செய்து இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பணிவுடன் வேண்டினார். இதைக் கேட்ட பிரம்மச்சாரியார் கோபமடைந்தார். நாம் கொடுத்த கோவணம் சாதாரணமல்ல, இதற்கு ஈடான எடையுள்ள கோவணத்தைத் தர வேண்டும் என்றார். உடனே ஒரு தராசு கொண்டு வரப்பட்டது. ஒரு தட்டில் பிரம்மச்சாரியாரின் மீதமிருந்த கோவணம் வைக்கப்பட்டது. மற்றொரு தட்டில் அமர்நீதியார் புதிய கோவணத்தை வைத்தார். ஆனால் அந்த தட்டு மேலேதான் இருந்தது. அமர்நீதியார் மேலும் பல புதிய கோவணங்களை வைத்தார். அதுவும் போதவில்லை. அடியார்களுக்கு தானம் செய்ய வைத்திருந்த அனைத்து கோவணங்களையும் வைத்தார். இன்னும் சமமாகவில்லை. பிறகு தம்மிடம் இருந்த பொன், வெள்ளி, நவமணிகள் எல்லாவற்றையும் தராசில் வைத்தார். ஆனால் சிவனடியாரின் கோவணத்தின் எடை அவற்றையெல்லாம் விட அதிகமாக இருந்தது. அப்போது அமர்நீதியார் உணர்ந்தார், இது சாதாரண சோதனை அல்ல. உடனே தம் மனைவியையும் தம் புதல்வனையும் தராசில் அமர்த்தினார். அப்போதும் தராசு சமமாகவில்லை. இறுதியாக அமர்நீதியார் கண்களை மூடி கரங்கள் கூப்பி, நாங்கள் செய்த சிவத்தொண்டு உண்மையானது என்றால் இந்த தராசு சமமாகட்டும் என்று மனமுருகி வேண்டி, நமசிவாய நமசிவாய என்று 5 எழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டே தாமும் தராசின் மேல் ஏறி அமர்ந்தார். அந்த கணமே 2 தட்டுகளும் சமமாக நின்றன. விண்ணில் தேவர்கள் மலர் மழை பொழிந்தனர். அந்த பிரம்மச்சாரி வடிவு மறைந்து அம்மையப்பராக அருள் பாலிக்கும் சிவபெருமான் திருக்காட்சி தந்தார். அமர்நீதி நாயனாரின் அளவற்ற பக்தியையும் அடியார் சேவையின் மகிமையையும் உலகறியச் செய்தார். சிவனடியார்க்கு செய்யும் சேவை, சிவபெருமானுக்கே செய்யும் பூஜை. நன்றி. உங்கள் இல்லத்தில் நலமும் வளமும் பெருகட்டும். ஓம் நமசிவாய.